வணக்கம் நண்பர்களே. 12th முடிச்சிருந்தீங்கன்னா இந்தியன் வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தில் வந்து வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. பணி பார்த்தீங்கன்னா ஆய்வக பணியாளர் போஸ்ட்டு. தகுதி பார்த்தீங்கன்னா வந்து 12th முடிச்சிருக்கணும். கடைசி டேட் பார்த்தீங்கன்னா வந்து 6/6/2024 நிரந்தர அரசு வேலைங்க. இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்படி கொடுக்குற அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்காங்க. வாங்க இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணாலும் பார்க்கலாம். நண்பர்கள், இந்த வீடியோக்களில் லிங்க் கொடுத்துருக்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ரிலேட்டிவான ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜாப் என்ன கேட்டகரி, எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஜாப் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ லாஸ்ட் டேட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஜாப்போட லொக்கேஷன் எங்கே, அந்த மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தவங்களுக்கு தெரியலாம். இதை வந்து ஒன் டைம் வந்து மறக்காமல் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்காங்க. அப்படி நீங்கள் கீழே ஸ்வைப் பண்ணி போனீங்கன்னா இன்னும் சேலரி எவ்வளோ கொடுக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொஞ்சம் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஏஜ் லிமிட் இருந்தால் அதையும் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இமெயில் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் ஐடிக்கு தான் நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் வந்து அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் அந்த இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிக்காங்க. ஸோ அந்த இமெயில் ஐடி மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் இருக்கீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி வச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகும். இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்காங்க. ஓப்பன் பண்ணி வச்சுன்னா அந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி வச்சு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இது மொத்தம் 4 பேஜஸ் இருக்குது. இந்த 4 பேஜஸ் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹிந்திலையும் கொடுத்துருக்காங்க, அதேமாதிரி இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க. உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்கள் நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், அதேமாதிரி அட்ரஸ், உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இந்த மாதிரி அவங்க கேட்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணி அந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் இது பிரிண்ட் எடுத்து அவங்க கேட்கக்கூடியதை அப்படி ஃபாலோ பண்ணிக்காங்க. ஓகே, இந்த வீடியோ அப்படி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்க.